ஒரு சிம்பிள் கொஸ்டின் கேட்குறேன். கேர்ள்ஸுக்கு எமோஷனலா இருந்தா அழாதன்னு சொல்றாங்க. அதே பாய்ஸ் எமோஷனலா இருந்தா ஏன்டா அழுற, ஃபீல் பண்ணாரா, ஏன்டா வீக்கா இருக்கேன்னு சொல்றாங்க. ஏன் அப்படி? அதே மனசு தான், அதே ஃபீலிங்ஸ் தான். ஆனா இந்த சொசைட்டி ரெண்டு பேருக்கும் ரெண்டு விதமா ரூல்ஸ் பிரிச்சிருக்குல்ல. இந்த வீடியோல நான் பேச போற டாபிக் பாய்ஸ் எமோஷன்ஸ் வெர்சஸ் கேர்ள்ஸ் எமோஷன்ஸ். எஸ்பெஷலி இந்த வீடியோ ரெண்டு பேரோட கம்பேரிசன் மட்டும் இல்லாம நிறைய பேரோட கண்ணை ஓபன் பண்ற வீடியோவே இந்த வீடியோ இருக்கும். முக்கியமா உங்களுக்கு இருக்கிற ஃபீலிங்ஸை ஹைட் பண்ணிக்கிட்டு அளவே கூடாதுங்கிற மைண்ட் செட்ல இருக்கிற பசங்களுக்கு இந்த வீடியோவை நான் டெடிகேட் பண்றேன். ஸோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. ஒரு முக்கியமான மெசேஜ் லாஸ்ட்ல வச்சிருக்கேன், கண்டிப்பா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸ் உங்ககிட்ட நான் கொண்டு வர முடியும். பேசிக்கா சொன்னா இது சின்ன வயசுல இருந்தே ஸ்டார்ட் ஆயிடுது. ஒரு பொண்ணு கீழே விழுந்தா திடீர்னு ஓடி வந்து கட்டி பிடிச்சி அவங்கள ஆறுதல் படுத்துறாங்க. அதே ஒரு பையன் கீழே விழுந்துட்டானா, ஏஞ்சிரா அழாத கண்ணா, பையனா அழக்கூடாது அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்றாங்க. ஏன்? இதுல ரெண்டு பேருக்கும் பெயின் தான். ஆனா ஒருத்தவங்களுக்கு கம்ஃபர்ட் கொடுக்குறாங்க, இன்னொருத்தவங்களுக்கு கண்ட்ரோல் பண்றா அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்டே. இது வளர வளர ரொம்ப ஆழமா போயிடுது. கேர்ள்ஸ் அழுதா சென்சிட்டிவா இருக்கான்னு சொல்றது, பாய்ஸ் அழுதா ஏன்டா அழுற இதுக்கெல்லாம் அப்படின்னு சொல்றது. சரி, இப்போ ப்ரெசென்ட்டுக்கு வருவோம். ஒரு பொண்ணு ஹார்ட் பிரேக் ஆனா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுவாங்க, அழுவாங்க, அவங்க கொஞ்சம் கம்ஃபர்டபுளா மாறுவாங்க. ஆனா இதே பசங்க ஃபீல் பண்ணா ஜிம்முக்கு போய் வெயிட்டை தூக்குவாங்க, இல்லைன்னா போனை ஸ்க்ரால் பண்ணிட்டே இருப்பாங்க, இல்லைன்னா ஒரு மாதிரி அமைதியா உட்காந்துட்டு சைலண்ட் ஆயிடுவாங்க. இதுக்கு மேல இன்னொருத்தர் இருப்பாங்க, எல்லா கஷ்டத்தையும் உள்ள வச்சுக்கிட்டு ஒரு ஸ்மைலோடையே இருப்பாங்க. இது ஏன் தெரியுமா? ஏன்னா சொசைட்டி ஒன்று சொல்லியிருக்கு, மென்ஸ் டோன்ட் டாக் அபவுட் ஃபீலிங்ஸ். ஆஃபீஸில் ஸ்ட்ரெஸ் இருந்தாலும், ஃபேமிலியில் ப்ராப்ளம் இருந்தாலும், ரிலேஷன்ஷிப்பில் பெயின் இருந்தாலும் பாய்ஸ்க்கு அன்ரிட்டனாக ஒரு ரூல் இருக்கு. அட்ஜஸ்ட் பண்ணு, சஃபர் பண்ணு, ஆனால் வெளியே காட்டிக்காது. இது வேற எவனாவது வீக்னஸ் நினைக்காதீங்க. இது ஒரு சைலண்ட் பர்டன் தான். அந்த சைலண்ட் தான் பின்னாடி ஆங்ஸைட்டியா, லோன்லினஸ்ஸா, ஏன் சில நேரத்துல வர்ஸ்ட் டிசிஷனா எடுக்க அதுதான் காரணமா இருக்கு. ஏன் நீங்க டேட்டாஸ் எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா நிறைய பேரோட மென்டல் ஹெல்த்னாலையும் மென்னோட சைக்காலஜிக்கலி சைலண்டா இருக்கிறதுனாலையும் ஒரு கஷ்டத்தை வெளியே சொல்லாம ஷேர் பண்ணாம இருக்கிறதுனாலையும் நிறைய டெத் நடக்குன்னு சொல்லி நம்ம லைஃப்ல டெய்லி பாக்குறோம். கேர்ள்ஸு பாய்ஸு ஃபீல் பண்ற அமௌண்ட் எல்லாமே சேம் தான். லவ், பெயின், ஃபியர் எல்லாமே சேம் தான். ஆனா எக்ஸ்பிரஸ் பண்ற பர்மிஷன் மட்டும் வேற வேற. அது உண்மையிலே உன்னோட ஃபால்ட் இல்ல, இந்த சொசைட்டி வச்ச ஃபேக்கான ரூல் தான் இது. ஒரு ரியல் மென் அழமாட்டான் இப்படிங்கிறது ஒரு மித்து தான். ரியல் மென்னா யாருன்னு தெரியுமா? அவனோட ஃபீலிங்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அதை ஃபேஸ் பண்றான்ல, அவன் தான் உண்மையான மென். அழுவது வீக்னஸ் இல்லடா, அழுறது உனக்கு நீயே ஹியூமன் ரிமைன் பண்ணிக்கிற ஒரு நேச்சுரல் ப்ராசஸ். க்ரை பண்றது, உன் ஃபீலிங்ஸை ஷேர் பண்றது, ஹெல்ப் கேட்கறது, இது எல்லாம் உன்னோட மேன்ஹுட்டை மாத்தாது. சொல்லப்போனா இதெல்லாம் உன்னோட ஹெல்த்தையும் மென்டல் ஹெல்த்தையும் டெவலப் பண்ண தான் யூஸ் ஆகும். இப்போ நான் சொல்ல போற பாயிண்ட் தான் முக்கியமான பாயிண்டே. பாய்ஸ், நெக்ஸ்ட் டைம் சேடா இருக்கும்போது, லோன்லியா இருக்கும்போது, ஃபீல் பண்ணும்போது அந்த ஃபீலிங்ஸை தயவு செஞ்சு சப்ரஸ் பண்ணாதீங்க. ஜஸ்ட் அதை உங்க ஃப்ரெண்டு கிட்ட ஷேர் பண்ணுங்க, உங்க ரிலேட்டிவ்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க, யாருக்கிட்டயாச்சும் மனம் திறந்து பேசுங்க. இது சிம்பிளான ஒரு விஷயம் தான். கேர்ள்ஸ் ஃபீலிங்ஸ் எக்ஸ்பிரஸ் பண்ற மாதிரி பாய்ஸும் எக்ஸ்பிரஸ் பண்ணணும். அதை இந்த சொசைட்டியும் அக்செப்ட் பண்ணிக்கணும். அதை நம்ம ஸ்டார்ட் பண்ணணும்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ கைஸ், இந்த வீடியோட மெயின் மெசேஜே ஃபீலிங்ஸ் ஹேஸ் நோ ஜெண்டர். நீ அழுறதுக்கும் ஃபீல் பண்றதுக்கும் சந்தோஷப்படுறதுக்கும் ரெண்டு பேருக்கும் சமமான உரிமை இருக்கு. ஸோ உன்னோட ஃபீலிங்ஸை மனசுக்குள்ளே வச்சுக்காம யாருக்கிட்டையாச்சும் ஷேர் பண்ணு, அதுதான் இங்க முக்கியம். அவ்வளவுதான். இந்த வீடியோ யாருக்காச்சும் ஒருத்தருக்கு ஹெல்ப்பா இருக்கும்னு நான் நம்புறேன். அதே மாதிரி இந்த வீடியோவை யாராச்சும் புதுசா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, அதுதான் எனக்கு கொடுக்குற சின்ன சப்போர்ட்டா இருக்கும். ஓகே, டேக் கேர் யுவர் செல்ஃப். பாய். நான் யார் இறைவா?